ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மோதலும் காதலும் சீரியலுடைய கிளைமேக்ஸ் இந்த வாரம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் ஷூட் நேற்று முடிச்சிருக்காங்க போல. ஸோ செட்லேருந்து எல்லாருமே பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடாக முடியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு கடையில் தான் கல்யாணம் முதல் காதலை அவங்க ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் அந்த பேருக்கான லவ் ட்ராக்கு முழுமையாக ஸ்டார்ட் பண்ணாது இந்த நேரத்தில் சேனல் சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி என் பண்ண வச்சாச்சு. 6:30 ஒரு 4+ ரேட்டிங்கோட சாலிடாக போயிட்டு இருந்தாங்க. பட் இங்கே 6 o'clock சேஞ்ச் பண்ணி டிஆர்பி வரல என் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த சீரியலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு சீனுமே எடுத்து இந்த நேரத்தில் சீரியல் முடியுதுன்னு சொல்லும்போது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்மளுடைய ஆக்டர் சமீர், ஸோ ஹீரோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி என் பண்ணுறாங்க, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, சேனல் சைட்லேருந்து டிஆர்பி ப்ரெஷர் பண்ணி அவங்களே சீரியல் என் பண்ண சொல்லிட்டாங்க. மற்றபடிக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எங்களுக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு என் பண்ண சொன்னது அப்படின்ற அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 6 o'clock டைம் சேஞ்ச் பண்ணும்போதே இவங்க சொல்லியிருந்தாங்க நூன் ஸ்லாட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வீனஸ் சைட்லேருந்தே சொல்லியிருந்தாங்க. பட் சடனாக சேனல் பிளான் பண்ணி தான் 6 o'clock மூவ் பண்ணாங்க. பட் அதை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணுறது அவங்களுக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாரு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையாது தான் அவருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் விஜய் டிவியில் கிடைச்சிருக்கும். பட் வித்தின் ஒரு 300+ எபிசோட்ஸோட சீரியல் முடியுது. 1 year தான். ஏன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் ஜாயின் பண்ணாங்க, சீரியல் லான்ச் பண்ணாங்க. ஸோ 1 year கரெக்டாக ப்ளஸ் 2 months. ஸோ அதுக்குள்ளே சீரியல் முடியுதுன்னு சொல்லும்போது ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே பேசியிருந்தாங்க. ஸோ நமக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹோப் அங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அடுத்தடுத்த சீரியல்ஸ் விஜய் டிவிலேயே கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். முக்கியமாக சமீர் அண்ட் நஷ்மித் 2 பேருமே நல்ல ஒரு டேலண்டட் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்குமே சீரியல்ஸ் விஜய்லேயே கிடச்சிச்சுன்னா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதா. ஸோ அங்கே இருக்க ஃபேன்ஸ்க்குமே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக இதுக்கப்புறம் அவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சார் வேண்டிக்கலாம். ஸோ அதே போல் 6 o'clock பனிவிழு மலர்வனம் லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளும் இங்கே தானே இருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி வரப்போது என்ன தான் சேனல் பிளான் பண்ணாங்க. ஸோ இதுக்கான முடிவு தான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.